வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல சிம்பிள் அண்ட் டேஸ்டி லஞ்ச் மெனு பார்க்க போறோம். கொத்தமல்லி சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா வெங்காயம், தக்காளி, தயிர் பச்சடியும். நீங்க வேகமா ஒரு லஞ்ச் பண்ணணும், அதே சமயம் ஹெல்தியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லஞ்ச் காம்போவை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி சாதம் பண்றதுக்கு 1.5 கப் அரிசிய உதிரா வடிச்சு ஆற வச்சிருக்கேன். 3 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைய நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு பேன் காத்துல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கிளீன் பண்ணும்போது பெரிய காம்புகளை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன காம்புகள் இருக்கிற மாதிரி கிளீன் பண்ணிக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல 1 இன்ச் அளவு உள்ள இஞ்சிய தோல் சீவி கட் பண்ணி சேர்க்கிறேன். 5 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா ஈஸியா அரைபற்றும். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் இத அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிட்டு அடுத்து கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். 1.5 கப் அரிசி எடுத்துக்கிறதுனால இந்த அளவு கொத்தமல்லி இலை சரியா இருக்கும். இதுல 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைக்கும் போது அப்பப்போ ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு அரைங்க. அப்பதான் நல்லா ஒண்ணு போல அரைப்படும். இந்த பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பெல்லாம் பொன்னிறமா வந்ததும் இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 7-8 முந்திரி, 4 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. வேர்க்கடலையும் முந்திரியும் வறுபட்டுருச்சு. இதுல 3 பச்சை மிளகாவை கீறி சேர்க்கிறேன். கூடவே கருவேப்பிலை இலைகள். அடுத்து ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு அரைச்ச அந்த கொத்தமல்லி விழுதை சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி விழுதுல லைட்டா தண்ணி சேர்த்திருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி எல்லாம் போற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கங்க. நம்ம சேர்த்த கொத்தமல்லி விழுதுல தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்க்கணும். நான் சாதத்துல உப்பு சேர்த்து வடிச்சிருக்கேன். இந்த கொத்தமல்லி விழுதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உதிரா வடிச்ச சாதத்தை இதுல சேர்த்துடலாம். சாதத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சாதம் ஆறுனதுனால சூடு ஏறி வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா சூடு ஏறிடுச்சு. கடைசி அதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இந்த நெய் ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்ல கலர்ஃபுல்லா ஹெல்த்தியான டேஸ்டான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரைத்தா பண்றதுக்கு இந்த மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு நல்ல பொடியா சாப் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளிய உள்ள விதைகளை நீக்கிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது 1/4 கப் அளவுக்கு இருக்கு. 1/4 கப் அளவுக்கு துருவன கேரட், 2 கப் அளவுக்கு பீட் பண்ண கரெக்டான புளிப்புள்ள தயிர், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் 1/4 கப், பொடியா சாப் பண்ண 2 பச்சை மிளகாய். இதுக்கு தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுடைய ஆனியன் டொமேட்டோ ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. வறுத்து பவுடர் பண்ண சீரகத்தூளையும் கொஞ்சமா மிளகாத்தூளும் கார்னிஷ் பண்றேன். இந்த யூனிக்கான காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.